to Cinema Madri Podcast, episode 2. லாஸ்ட் எபிசோட்லேருந்து ஒரு மாதம் கழிச்சு இப்போ வந்திருக்கோம். லாஸ்ட் எபிசோட் வாஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டாப் 10 மூவிஸ். இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. பட் வி லுக் அட் எவ்ரி திங் தட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப் த்ரூ த லென்ஸ் ஆஃப் சினிமா. அதுதான் நாங்கள் எப்போவுமே பண்ணுற விஷயம். அதே வந்து இன்னொன்னு இருக்குல்ல ஜி, நம்ம லிசனர் வாட்சர் ஃபீட்பேக் வேற இருக்கு. லாங் ஃபார்ம் கண்டென்ட் கொஞ்சம் குறையுங்க, கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம்ல கண்டென்ட் கொடுங்க. This episode is a response to that. வாட் வி ஆர் பிளானிங் டு டூ இஸ், இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு உலக விஷயம் எல்லாருமே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம். அதனால அந்த விஷயத்தை வந்து we are trying to process through cinema, which is like currently ongoing problems between US, Iran and Israel, and of course இதில் இந்தியாவும் மாட்டிகிட்டு இருக்கு, உலகமே மாட்டிகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வேறு வேறு வகையில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க இதில். அண்ட் இதை வந்து ஒரு சினிமா லென்ஸ் வழியாக பார்க்கறது மூலம் we definitely do not want to trivialize the problem. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து உயிரை இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து நாங்கள் எப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், அந்த புரிதலை வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கும் கடத்தி கொடுக்கலாமேன்ற ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, ஆல்ரெடி நம்ம வந்து டைட்டிலில் போட்டிருக்கோம் பேர், ஒய் பாஷா. அல்டிமேட்லி ஒய் பாஷானா இது வந்து இந்த இன்னி நேரம் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஒவ்வொரு நாடை நாங்க பார்த்தோம்னா பாஷா படத்துல இருந்து வர ஒவ்வொரு கேரக்டர் எங்களுக்கு மனசுக்கு வந்தது. ஸோ வித் தட் இன் மைண்ட் we can go to the cast of characters. முதல்ல ஹார்பிக் ஃபியூரி, நான் பேர்ல இருந்தே உங்களுக்கு தெரியுது, இந்த இன்னி தேதியில உலகத்துல நடந்துட்டு இருக்கிற யுஎஸ் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைங்கிறதுல ஒரு ஒரு லீட் பிளேயர் அதுலன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் உலகத்துல எது நடந்தாலுமே போன 75 வருஷத்துல ஒரு லீட் பிளேயர்னு நீங்க பாத்தீங்கன்னா அது அமெரிக்கா. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அதுல அமெரிக்கா உண்டு. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய புள்ளி, அந்த மாதிரி ஒரு ஊருக்கே ஒரு பெரிய கிரே கேரக்டர், அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அது அமெரிக்கா. அமெரிக்காவோட லென்ஸ் வழியா பாத்தீங்கன்னா அவன் தான் நல்லவன். அடுத்தவன் இம்சப்படுறவன் கண்ணு வழியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லவன் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். கேபி, அந்த கேரக்டர் யாரு? ஸோ அமெரிக்கா வந்து இதுல வந்து ஒரு மார்க் ஆண்டனி கேரக்டர் பிளே பண்றாங்க. ஏன்னா மார்க் ஆண்டனி, எக்ஸாக்ட்லி. ஸோ மார்க் ஆண்டனி வந்து நம்ம பாஷா படத்துல பார்க்கும்போது அவருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிற ஒரு கேரக்டர், அவருக்கு என்ன தேவைப்படுதோ அதை அப்படியே அபகரிக்கிற கேரக்டர். கடத்தலா நான் தான் ராஜாவாக இருப்பேன், இது பிஸ்னஸா நான் தான் ஹெட்டாக இருப்பேன், எனக்கு ஒரு கெட்ட விஷயம் வேணா அதை சொல்ல வந்தானா அவனே போட்டு தள்ளிடுவேன், மெசஞ்சரை சுடுவேன். டோன்ட் ஷூட் த மெசஞ்சர் சொல்லுவாங்க, அது ஆப்போசிட்டாக பண்ணுறது மார்க் ஆண்டனி கேரக்டர். அமெரிக்காவும் எல்லா விஷயங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி சில நேரங்களில் தத்தித்தனமான செயல்களை நிறைய செஞ்சுருக்கு. இன்ஃபேக்ட் இல்லை, இப்போது ஒவ்வொரு ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூலையும் சரி, இன்டர்னலாக அமெரிக்காவில் இருக்கிற இஷ்யூலையும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்கிறது, ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே குதிக்கிறது, அப்புறம் டெமோக்ரஸியை கொண்டு வரேன்ட்டு நிறைய சேட்டைகளை செய்கிறது, இது எல்லாமே அமெரிக்கா வந்து கடந்த 70 வருஷமாக 80 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்திருக்கு. அதனால தான் அது வந்து ஒரு மார்க் ஆண்டனி. அவனை பொறுத்த வரைக்கும் நான் தான் பெஸ்ட், நான் தான் ஹீரோ, நான் தான் உலகத்தையே காப்பாற்றி. ஆனா அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வர எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு கெட்ட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அது. அந்த 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 ஒரு வில்லத்தனங்கிறது அவங்களுக்குன்னு நீங்க ஒரு மிஸ்டர் இந்தியா மொகாம்போ மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்காம மார்க் ஆண்டனி மாதிரி நாங்க கேரக்டர் கொடுக்கறதுக்கு காரணம் இன்னொன்னு என்னன்னா, அதுக்குன்னு ஒரு உலகத்துல நிறைய அட்மைரர்ஸ் இருக்காங்க. எல்லா நாட்டிலையுமே ராஜதந்திரம் பண்ண அமெரிக்கா மாதிரி பண்ணணும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஸ்டைல், அதுக்குன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ், அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங். இன்ஃபேக்ட் அந்த கேரக்டரோட பேரை வச்சுட்டு எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அது படம் வேற கொடுத்திருக்காரு மார்க் ஆண்டனின்னு. ஸோ அதுக்குன்னு ஒரு கல்ட் ஃபாலோயிங் கண்டிப்பா இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு எங்களுக்கு தோணித்து பாஷான்னு ஒரு படம் நம்ம இன்னி தேதி ஜியோ பாலிட்டிக்ஸை பார்த்தோம்னா அதுல மார்க் ஆண்டனிங்கிற கேரக்டர் அமெரிக்காவா தான் இருக்கணும். கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த விஷயத்துல மார்க் ஆண்டனி என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள அவர் விரல விட்டுருக்காரு. விரல விட்டு அவங்களோட இன்டர்னல் இன்டெலிஜென்ஸே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா,
இவங்க வந்து ஒன்று நியூக்ளியர் வெப்பனும் டெவலப் பண்ணுற மாதிரி இல்லை, அமெரிக்காவுக்கும் இமீடியட்டாக எந்த ஒரு த்ரெட்டும் இல்லை அப்படின்றது தான் வந்து அவங்களோட இன்டர்னல் இன்டெலிஜென்ஸு. நம்ம இந்திய வம்சாவளியான துல்சி காபாடே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷம் தான். ஆனால் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் பேச்சை கூட கேட்காம எடுத்தவங்க அவுத்தோன்ட்டு இந்த போருக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதுக்கு தூண்டுகோலா சில சில ஆளுங்க இருந்திருக்காங்க. அதுதான் வந்து ரெண்டாவது மெயின் கேரக்டர் எனர்ஜி நம்மளோட இந்த கதை. Gee, by the way, small clarification. Tulsi Gabbard, Hindu but not of Indian origin. அது ஒரு எவனாவது வந்து கமெண்ட்ல கரெக்ட் பண்ணிட போறான், அதுக்கு நம்மளாவே முதல்ல கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏங்க வம்சாவளினா ஏத்துக்க மாட்டீங்களா? எனக்கு இல்ல தெரியல. இல்ல அதெல்லாம் கிடையாது. அது அது பை சான்ஸ் இந்து, அது வேற எபிசோட். ஆல்தோ நம்ம விஸ்வகுரு ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம வம்சாவளின்னு வச்சுக்கலாம். சோ மேபி யூ ஆர் ரைட். இது நான் உலகத்தையே கக்கூஸ்குள்ள விடுற ஒரு போர் இது. அதுக்காக ஹார்பிக் ஃபியூரி தான் ஒழுங்கான பேரு. சோ அதை வச்சுட்டு அடுத்த கேரக்டர் என்னது, இந்த மார்க் ஆந்தனிக்கு பின்னாலேயே வந்து சிலுமிஷம் பண்ணி முதல்ல குண்ட தூர எரிஞ்சு இந்த பிரச்சனையே உருவாக்கின கேரக்டர்ங்கிறது எது? அது பிபி நெத்தன்யாவோட இஸ்ரேல். அந்த கேரக்டர் பாஷா படத்துல நம்ம லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா யாருன்னு யோசிச்சோம்னா தட் வுட் பி நக்மாவோட அப்பா கேசவன். இந்த கேசவன்கிற கேரக்டர் நீங்க சினிமாலேயே பாத்தீங்கன்னா இவர் மார்க் ஆந்தனி பின்னாடியும் சுத்தின்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் இங்க அங்க 4-5 சிலுமிஷம் பண்ணாரு, 2 பிக் பாக்கெட் வேலை பண்ணாரு, பாஷாவை கவுக்க பார்த்தாரு. அப்புறம் சடனா அவர் தான் பெரிய டைமண்ட் ஸ்மக்லரா வந்து நிக்கிறாரு. அப்புறம் அவரோட ஒரு டைமண்ட் காணாம போச்சுன்னு ஒரு காரணமே இல்லாம எங்கேயோ போயிட்டு இருந்த ஒரு ஆட்டோக்காரனோட ஆட்டோவை பீஸா கிழிச்சுடுவாரு. இந்த மாதிரி பைஸ்டாண்டரை போட்டு அடிக்கிறது, தேவையே இல்லாம அக்ரெஷன் பண்ணுறது, இதெல்லாத்துக்கும் ஒரு பெரிய புள்ளி இன்னி தேதியில உலகத்துல கேசவனா நிக்கிற பிபி நெத்தன்யாஹூ. இஸ்ரேல்கிற நாடு இது பண்றதா இல்லையாங்கிறது கொஞ்சம் நியூவான்ஸ் கேள்வி. ஏன்னா நெத்தன்யாவுக்கு அவரோட சீட்டு ரொம்ப முக்கியம். அந்த சீட்டு போச்சுன்னா அவர் ஜெயில் போயிடுவாரு. அதனாலேயே அவர் என்னெல்லாமோ சிலுமிஷம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இது அதனால பண்றாரா இல்ல அவர் வேற நோக்கத்தால நிஜமாவே அந்த இஸ்ரேல் ஹாஸ் எ ரைட் டு எக்ஸிஸ்ட்னு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. ஏதோ வேற நாட்டுக்கு ரைட் டு எக்ஸிஸ்ட் இல்லாத மாதிரி எல்லா நாட்டுக்குமே இருக்கு, இந்த நாட்டுக்கும் இருக்கு. பட் இத ஒரு பேச்சுவார்த்தையா வச்சுட்டு எல்லா இடத்துலயும் போய் குண்டு போட்டு பிரச்சனை படுத்திட்டு நம்ம நாட்டுக்குள்ள வந்து போன்ல பெகசஸ் விடுறது, இந்த வேலையெல்லாம் அவர் நிறைய பண்றாரு. சோ அந்த வேலையெல்லாம் பண்றதுனால அவர் தான் இந்த படத்துக்கு கேசவன்னு எங்களுக்கு தோன்றது. கேபி, யுவர் தாட்ஸ் ஆன் திஸ்? இல்ல, கேசவன் இஸ் பர்ஃபெக்ட் மெட்டஃபர். ஏன்னா அவன் வந்து யாருக்குமே அவன் நல்லது பண்ணல, யாருக்குமே விசுவாசமாகவும் இல்லை. நம்ம அண்ணாச்சி ரொம்ப தெளிவாக சொன்ன மாதிரி இஸ்ரேல் நாட்டை நம்ம குறை சொல்லலை, இஸ்ரேல் மக்களை குறை சொல்லலை. ஆனால் பிபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 30 வருஷம் 35 வருஷமாவே இந்த வேலையை தான் வந்து அவர் மும்முரமாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் அமெரிக்காவுக்கெல்லாம் போயிருந்திருக்காரு. காலேஜ் அவர் வந்து ஒரு பேட்டிகள்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பழைய ஈவெண்ட்லாம் இருக்கு. அந்த காலத்துலேருந்தே அவர் இந்த நோண்டுதல் வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் இந்த வார் மாங்கர் அப்படிம்பாங்க, அதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இவர் தான். ஏன்னா இப்போ உள்ள அவர் மேலே பல அலிகேஷன்ஸ் இருக்கு, பல கரப்ஷன் கேசஸ் இருக்கு. ஸோ இதுலேருந்து திசை திருப்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இப்போ முதல்ல பாலஸ்டைன் மேல குண்டை போட்டுட்டு இருந்தாரு, லெபனான் அடிச்சிட்டு இருந்தாரு, ஈரான் மேல இப்போ அடிச்சிட்டு இருக்காரு. இதை வந்து ஒரு உலக கூட சிலபஸ் பிரச்சனையா மாத்திட்டாரு. ஈரான் அடிச்சிட்டு இருந்தாரு, சடனா லெபனான்குள்ள போயிட்டாரு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து சும்மா வந்து ஒரு தூண்டி விட்டு இவர்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபினால இஸ்ரேல் மக்களுக்கும் பிரச்சனை, உலக எல்லா மக்களுக்கும் பிரச்சனையா உருவாகிட்டு இருக்கு. And அதே in fact, அந்த முன்னாடி சொன்ன இந்த அதே ரிப்போர்ட் பிரச்சனையெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கால வார்த்தை அவர் அந்த காலத்திலே அவர் ரிபப்ளிக்கனுக்கும் டெமோக்ராட்டுக்கும் நடுவுல தூண்டி விட்டுருவாரு. பராக் ஒபாமா இங்க பிரசிடென்டா இருக்கு, இந்த நாட்டுல பிரசிடென்டா இருக்கிறத வந்து சும்மா காங்கிரஸ்ல வந்து ஷேக் ஹேண்ட் ப்ளீஸ் பண்ணிட்டு நல்லாம பண்ணிட்டு போனாரு. கரெக்ட். கொஞ்சம் நம்ம கேசவன் வேலை அவர் ஆரம்பத்துல இருந்தே பண்ணி வச்சுட்டு இருக்காரு. யா அதுக்கப்புறம் வந்து இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன கடைசியில பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவோட ஓன் அவர் உலகத்துக்கு நக்மா கொடுத்திருக்காரு ஜி கேசவன். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இவர் 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 வந்து உலகத்துக்கு மோசார்ட்டும் என்னது அவங்களோட மொசார்ட் இல்ல ஜி, அவர் 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 நீங்க இளையராஜாவோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. இந்த படம் தேனிசை தென்றல் படம் இல்ல.
அவங்க வந்து உளவுத்துறைகளுக்கு நிறைய கிஃப்ட்டுகள் கொடுத்துருக்காரு. பாலண்டியர் மாதிரி கம்பெனிகள் உருவாகிறதுக்கு ஒரு அடித்தளம்னா இவங்க தான் அது. இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவாலே வந்து இப்போ இந்த வாரை ஏன் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்ல முடியல. லிட்டில் மார்க்கோ இருக்காரு. அவர் பேர் என்ன? லிட்டில் மார்க்கோ பேர் மார்க்கோ என்ன? தான் அவர் பேரு. அவர் பேரு மார்க்கோ. டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் கேரியர் பேரு எக்ஸிட். மார்க்கோ ரூபியோன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பதவின்னு வச்சுக்கோங்களேன். அவர் பார்த்தீங்கன்னா, அவரே வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஆரம்பிக்கல. இஸ்ரேல் அவங்கள அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரியும். அதனால தான் வந்து அவங்க இஸ்ரேல் அவங்க அட்டாக் பண்ணாங்க, அவங்க அமெரிக்கா அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு கேப்ல தற்காப்புக்கு நாங்க வேண்டி நாங்க நுழைஞ்சிட்டோம். முன்னாடியே நாங்க அட்டாக் பண்ணிடுறோம் அப்படின்னு எஸ், சொல்லிட்டு ஒரு பயங்கர குழப்பமான ஒரு ஆன்சர் அவங்க கொடுத்திருந்தாரு. ஸோ எஸ். இந்த மாதிரி ஒரு உலகத்து முழுக்க ஒரு குழப்ப நிலை உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிற பிபி தான் வந்து நம்மளுடைய கேசவன். சோ ஸோ இன்னொரு இது மிக்ஸ்ட் மெட்டஃபோர் பண்ணணும்னு இல்ல, பட் நீங்க சொல்றத கேட்டா ஏதோ நம்ம இப்போ கிழக்கு சீமையில படத்துல பாண்டியனா வர எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வெப்பாட்டி கேரக்டர் தான் இவரா இருந்தோம். இவருக்கு கன்னா இவர் பின்னாடி நிக்கிற இவரோட அப்பர் நெப்போலியனா அமெரிக்காவும் இருந்தோம். இவர் ஏதோ பிரச்சனையை கிளப்பி விட்டு நெப்போலியன் உள்ள வந்துட்டான்னு அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. யா ஸோ பிபி இதுதான் அவரோட அவரோட ரோல் இந்த இந்த போர்ல. So, அவர் அவர் கேசவன், இவர் மார்க் ஆண்டனி. நீங்க படத்தை மாத்தினீங்கன்னா இவர் பாண்டியன், அவர் நெப்போலியன். பட் இவர் பண்ற சிலுமிசத்துல இருந்து பெரிய வில்லத்தனம் உருவாகிறது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு மெயின் கேரக்டர் பார்த்துட்டோம். இது போக இன்னும் முக்கியமான ஒரு மெயின் கேரக்டர் இருக்கு. அது அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பாவப்பட்டு பயங்கரமா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கிற ஈரான். ஈரான் பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ், ரொம்ப நாளாவே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் சிவிலைசேஷனல் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு தொ- பழமை தொன்மை நிறைந்த ஒரு நாடு, பயங்கர பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிற நாடு, சிவிலைசேஷன் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் ஆன ஒரு நாடு. ஸோ அப்படி இருந்த ஈரான் வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா ஒரு முன்முதல் காரணம். ஸோ ஈரான் அப்படின்னும் போது ஈரானோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 50s 60s வரைக்கும் ஈரான் வந்து ஒரு பயங்கர ப்ரொக்ரெசிவான நாடு, பயங்கர அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு யூரோப்பியன் நேஷன் மாதிரி இருந்துக்கிட்டு டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. சயின்ஸு, டெமோக்ரஸி, லிபரல் லிபரலிசம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஈரான் ஆக்சுவலாக. இப்போது சொன்னால் நிறைய பேர் நம்ப கூட மாட்டாங்க. ஆனால் அந்த ஈரானில் இதே அமெரிக்கா பிரிட்டனோட சேர்ந்து எண்ணெய் மார்க் காசு ஆண்டனி, போட்டு மார்க் ஆண்டனி, இதே எஸ் மார்க் ஆண்டனி இதே மார்க் என்னைக்கா உள்ள போனாரு. இதே மார்க் ஆண்டனி அந்த காலத்துல அவர் கூட இருந்த வைஜி மகேந்திரன் கூட சேர்ந்து என்ன பண்ணாருன்னா விரல நுழைச்சாரு. என்ன என்ன பண்ணாருன்னா உள்ள போய் இருந்த கவர்மெண்ட்டை கலைச்சு விட்டு ஷாவை இன்ஸ்டால் பண்ணாரு. ஷானா வந்து அவருக்கு ஃபேவரபிளான ஒரு டிக்டேட்டர்ஷிப், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டாப்ல. சானா எப்படி ஜெயஷாவா, பிசிசிஐ, ஐசிசி, சாணக்கியா? ஓ அவரை நோ, பத்தி நாட் தட் அவரை ஷா. பத்தி அவரை பத்தி பேசாதீங்க. நாட் தட் ஷா. ஓ சாரி. ஆனா பட் தி ரீசன் ஐ brought that up is because உங்களுக்கு ஈரான் ஷான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இப்போ திருப்பி அந்த ஒரு ரெசா ஷா பேர் அந்த அந்த ஃபேமிலில இருந்து இன்னொருத்தன் வந்து மே ஐ கமின் விரல நோண்டிட்டு இருக்கான் அவன். பட் நீங்க பாத்தீங்கன்னா த நேம் இஸ் அ கோஇன்சிடென்ஸ். ஷாங்கிறது அந்த ஈரானிய ராஜாக்களுக்கு கொடுத்த ஒரு பேர். அது வந்து நம்ம இப்போ மகாராஜ்னுட்டு நம்ம வைக்கிற மாதிரியோ இல்ல சத்ரபதினு வச்ச மாதிரியோ அது வந்து ஒரு டைட்டில். அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு சைரஸ், நம்ம யாரு ஜெர்க்சிஸ் அந்த காலத்துல இருந்தே இருக்கிற டைட்டில் இது. சோ இத சும்மா ஒரு ரைட் பிளேஸ் ரைட் டைம் நோபல் மேன புடிச்சு அவனுக்கு அந்த டைட்டில கொடுத்து உகாத்திட்டாரு மார்க் ஆண்டனி. ஆமா. அது வந்து பியூரா ஆயிலுக்காக வேண்டி பண்ணமும், அதுக்கு ஏத்த மாதிரியே வந்து ஒரு 70கள் வரைக்கும் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்களோட பிளானு நல்லா எண்ணெய் ஃப்ரம் வந்து மார்க் ஆண்டனிஸ் பெர்ஸ்பெக்டிவ் எஸ். அதுல அவர் பண்ண அந்த ஷா பண்ண நிறைய சிலுமிஷங்கள்லாம் இருக்கு. அவர் சடனா ஒரு நாள் ஹிஜாபா அவுட்லா பண்ணிட்டார். அதுல நிறைய பேருக்கு பிரச்சனை ஆச்சு. அதெல்லாம் பண்ணாரு அவரு. அவர் ஒன்னும் சும்மா சைலண்டா உட்கார்ந்துருக்கல. அவர் பண்ண டிக்டேட்டர்ஷிப்லயும் அவரும் நிறைய தில்லுமுள்ளு பண்ணியிருந்தாரு. ஆமா. எந்த ஒரு டிக்டேட்டர்ஷிப்பா இருந்தாலும் வந்து, அதுல வந்து இந்த மாரி
ஒரு பவர் வந்து ஒரு ஆள்கிட்ட கான்சென்ட்ரேட் ஆகையில கண்டிப்பா நாட்டு மக்களுக்கு கெடுதல் தான். அது irrespective ஆஃப் த கண்ட்ரி, irrespective ஆஃப் த டைம் பீரியட். அதே மாதிரி மக்கள்ல உள்ள இருக்கிறவங்க பல பேருக்குள்ள கடுப்புகள் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அது ஒரு புரட்சியா கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சு 70கள் 80கள்ல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு. அப்படி உள்ள இன்ஸ்டால் ஆகி வந்தது தான் இந்த கரண்ட் ரெஜிம். எஸ் இந்த அயட்டோலாவோட லீட் பண்ற ஒரு ரிலீஜியஸ் ரெஜிம். ஸோ அது அந்த ரைட் பெண்டுலம் ஸ்விங்ஸ் தி அதர் வே. ஆமா கொஞ்சம் ஹைப்பர் ரிலிஜியோசிட்டி அதுல இருக்கு. எஸ் இதுல ஆனா ஒண்ணு சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நாட் எவ்ரி திங் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட் இன் திஸ் ஆல்சோ. எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் அந்த நாட்டுல இருந்து இங்க வந்து படிச்ச மக்கள் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, யாரு யாரு நமக்கு தெரியும், யார்கிட்ட நம்ம ஓவர் தி இயர்ஸ் பேசியிருக்கோம், அதெல்லாம் பார்த்தா இது வந்து அப்படி ஒரு கொடூரமான ஒரு ரெஜிம் மாதிரியும் அவ்வளோ ஒரு 100% விஷுவலும் வரல. கண்டிப்பா நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. அது நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட் நிறைய வரதான் வருது. பட் அட் த சேம் டைம் நமக்கு ஒரு செலக்டிவ் லென்ஸ் தான் தெரியுதோ உலக லெவல்லன்னு கூட கொஞ்சம் தோணுது. அது தோணுறதுக்கு என்ன காரணம்? ஒண்ணு, அவங்களோட எலெக்ஷன் ஓரளவுக்கு நார்மல் ட்ராக்ல போயிட்டு தான் இருந்திருக்கு எவ்ரி ஃபியூ இயர்ஸ். ரிப்பீட்டட்லி அந்த எலெக்ஷன்ல ஓவர் டைம் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவ் வாய்ஸஸ் ஹேவ் டேக்கன் தேர் ரோல் இன் ஈரான் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ கூட நீங்க பாத்தீங்க, இந்த போர்ல நீங்க பாத்தீங்கன்னா மார்க் ஆந்தனி சைட்ல இருந்து வர ஹெட்செட் வந்து அவர் ஏதோ கொஞ்சம் சில்வெஸ்டர் ஸ்டலோன் படத்துல வர மாதிரி அவர் பேசுறாரு, டயலாக் கொடுக்கறாரு. ஆனா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல இருந்து ஈரான் பக்கத்துல இருந்து வர ஆளு அவர் ஏதோ பிரான்ஸ் அகேன்ஸ்ட்ல பிஹெச்டி பண்ணிட்டு வந்தவர் மாதிரி தான் இருக்காரு. அந்த சுத்தி இருக்கிற கேபினட்டும் அந்த மாதிரி ஒரு படிச்சு கொஞ்சம் உலக நியாயம் இருக்கிற கேபினட் மாதிரி தான் தோணுது. ஐ மீன் மேபி தட்ஸ் an illusion. மேபி அந்த மாதிரி ஆள்களை காட்டணும்னு வச்சிருப்பாங்க, தெரியாது நமக்கு. இல்ல பட் இப்போ இதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க வந்து ஈரான் கூட வந்து ஒரு பெரிய நியூக்ளியர் டீல் சைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை தான் ட்ரம்ப் ஐயா கிழிச்சு போட்டாப்புல போன தடவை. ஆனா அந்த நியூக்ளியர் டீல் வந்து நடந்துட்டு இருக்க வரைக்கும் ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணக்கூடாது, ஆனா நியூக்ளியர் எனர்ஜி பவர் பிளான்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த டீல் வந்து சைன் ஆகியிருந்துச்சு. அந்த டீல்லாம் வந்து அவங்க ஈரான் சைட்லேருந்து லாரி ஜானி அப்படின்னு அலி லாரி ஜானின்னு ஒருத்தர் தான் வந்து லீட் பண்ணியிருந்தாரு. இப்போ கூட அவர் பெரிய லீடராக தான் இருந்தார். இப்போ போன மாதம் தான் அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க இவங்க குண்டு வெடிப்பு பண்ணுறேன்ட்டு. ஆனால் கரெக்ட். அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா அவர்லாம் ஒரு மாடரேட்டான வாய்ஸ். அதாவது இப்போ நீங்கள் டீல் பேசணும்னா வந்து யாருமே வந்து ஓகேப்பா நீ சொல்கிறது எல்லாத்துக்கும் ஓகேன்னு ஏற்றுக்க போகிறதில்ல. அந்த ஒரு கான்ஃபரன்டேஷன், அந்த ஒரு நெகோசியேஷன் நடக்க தான் செய்யும். அந்த நெகோசியேஷன் நடக்கிறதுக்கு போது அவங்க சைட்லேருந்து சில பேர் வந்து ஓகே இதெல்லாம் இவங்க ஏற்றுப்பாங்க, இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த இந்த விஷயத்தெல்லாம் நான் பேசி புரிய வைக்கிறேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எனக்கு இந்த மாதிரி அந்த ஒரு ப்ராப்பர் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மாடரேட்ஸ் இருந்தால் தான் அந்த டீல் செயல் த்ரூவே ஆகும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. ம். கணபதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து வீரபாகுவோட அக்காவை நான் வச்சுக்கிறேன், வீரபாகு என் பேக்கரியை நீ வச்சுக்கோன்னு சொன்ன டீலிங் அப்படியே பிடிச்சிருக்கு வீரபாகுக்கு. ஆமா. ஆனா, அந்த வீரபாகு வந்து ஒரு புரோகிரசிவ் மைண்ட் செட்டோட இருந்ததுனால தான் அந்த டீல் வந்து செயல் த்ரூ ஆச்சு. ஆனா, இப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த மாரி வந்து இப்ப அங்க ஊர்ல வந்து இவர் வந்து ஒரு ஓரளவு வந்து ஆ சில சேஞ்சஸ ஏத்துக்க தயாரா இருந்தாரு. சில மக்களுக்கு நன்மையா இருக்கும் கடைசியில அல்டிமேட்லி. இப்ப அந்த நியூக்ளியர் வார், நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு நியூக்ளியர் எனர்ஜி பண்றோம், வேலைவாய்ப்பு தரோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றோம். இதெல்லாம் பேசினோம்னா மக்களுக்கு நன்மையா இருக்கும்ன்றத இவரே பார்த்துக்கிட்டு தான் இருந்தாப்ல ஆக்சுவலா. ஆனா இப்போ இந்த போர் இந்த குண்டு முதல் குண்டு விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எக்ஸ்ட்ரீமா போய் இதுக்கு மேல நான் உங்க பேச்ச கேட்க முடியாது, இதுக்கு மேல டீல் நாட் பாசிபிள்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாரு. பட் அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இப்போ என்ன என்ன ப்ராப்ளம் இப்போ இப்போ வந்து நம்மளோட அனாலஜியில ஈரான் வந்து எந்த கேரக்டர்? ஸோ நீங்க சொல்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, ஒரு பக்கம் கொஞ்சம் சஃபாரி சூட் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஜென்டில்மேன் சைடாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் இதுலயே கொஞ்சம் வில்லத்தனமும் பண்ணிண்டு தன்னோட ஆள்களே அடிச்சுண்டு, எதுவா இருந்தாலும் ஒரிஜின் ஸ்டோரியிலேயே மார்க் ஆந்தனியோட கொஞ்சம் அலைடா இருந்துட்டு, அதுக்கப்புறம் மார்க் ஆந்தனிக்கு ஆன்டாகனிஸ்டா போயிண்டு,
இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணிட்டு அந்த பார்டர் லைன் ஸ்லைட்லி டுவர்ட் வில்லன் ஒருத்தர் இருந்தாருன்னா அது பாஷா படத்துல யாருன்னா வேற ஒருத்தரும் இல்ல, பாஷாஸ் ஓன் ஃபாதர், போர்ட்ரேட் பை பெரிய நாட்டாமை மிஸ்டர் ரங்கசாமி. எஸ், ரங்கசாமி தான் வந்து கரெக்டான ஒரு கேரக்டர். ஏன்னா ரங்கசாமி வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஒரு மேனேஜர் தான், சாதாரண ஒரு மேனேஜர். ஆனால் என்னத்துக்கு மேனேஜர் பண்ணாரு? மார்க் ஆண்டனி பண்ணுற மர்டருக்கு ஸ்கெட்யூல் போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. போட்டுட்டு அவரோட இருந்தாரு. அவரோட அவரோட ட்ரக் டீல்ஸுக்கு லொகேஷன் குறித்து கொடுத்துட்டு இருந்தாரு, நாள் தேதியெல்லாம் குறித்து கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் போட்டு இருந்த பவர் பாயிண்டும் அவர் போட்டு இருந்த எபிட்டா ஸ்டேட்மெண்ட்டும் எல்லாமே மார்க் ஆண்டனி பண்ண வில்லத்தனத்துக்கு தான். ஸோ அவர் கையில் பிளட்டே இல்லையா அப்படின்னா கிடையாது, கண்டிப்பாக அவர் கையிலையும் பிளட் இருக்கு, அவரும் நிறைய கெட்டதுகள் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஒரு பாயிண்ட்ல பாஷா வந்து அவர்கிட்ட நீ என்ன அவங்க கூட ஏன் சேர்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஸோ இப்போ இப்போ ரங்கசாமியோட நிலைமை என்ன? படத்துல வர மாதிரி அதே நிலைமை தான். நம்ம கேசவனே வந்து போட்டு தள்ளிட்டாப்புல. ஸோ அல்டிமேட்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல நம்ம பார்த்தோம்னா இப்போ உலகத்தோட டிராஜடியே இதுதானே. ஒரு பக்கம் மார்க் ஆண்டனி இருக்காரு, சிலுமிஷம் பண்ணிட்டு கேசவன் இருக்காரு, அந்த பக்கம் அடி வாங்கிட்டு ரங்கசாமி இருக்காரு. ஒத்தனுமே அவுட் அண்ட் அவுட் நல்லவன்னு தெரியல, அதனால உலகத்துல எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க, எந்த சைடுல கோல் போடணும்னு அவங்களுக்கும் புரியல. கொஞ்சம் உங்களுக்கு ரங்கசாமி மேல கம்பேஷன் இருக்கு, அதுவும் ஒரு அப்ரோப்ரியேட் கம்பேஷன் தான். அட் த சேம் டைம் ரங்கசாமி நல்லவன்னு உங்களால சொல்ல முடியல, அதுவும் கரெக்ட் தான். இந்த பக்கம் மார்க் ஆண்டனி பை அண்ட் லார்ஜ் ஓரளவுக்கு அவங்களோட லாஜிக்லயும் உண்மை இருக்கதான் இருக்கு. ஏன்னா எதுவா இருந்தாலும் அந்த ஆயத்துல்லா ஒன்னும் பெருசா நல்லவன் கிடையாது. அவன் பண்ணிட்டு இருந்தது அவங்க எல்லாம் வந்ததே ஒரு கொடூரமான நிலைமையில தான் வந்தாங்க. ஸோ ஓவர் டைம் ப்ரோக்ரெசிவ்லி அந்த நிலைமை மாறி அந்த நாடு திருப்பி அவுட்கம்க்கு வர்றது எல்லாருமே விஷ் பண்ணதுதான். அது மார்க் ஆண்டனி மாதிரி குண்டு போட்டு வரணும்னு அவசியம் இல்ல. ஸோ அங்க நமக்கு அங்கேயும் இடிக்குது. இங்க நடுவுல உட்கார்ந்து இருக்கிறது நக்மாவோட அப்பா. அவர் எவ்வளவுதான் வில்லத்தனம் பண்ணாலும் ஆஃப்டர் ஆல் அவர் நக்மா அப்பா, அதுக்காக நமக்கு கொஞ்சம் கம்பேரிசன் இருக்கும். இல்ல, நக்மா அப்பான்றதை விட இஸ்ரேல் மக்கள், அந்த ஜூஸ்ன்ற கம்யூனிட்டியோட ஸ்ட்ரகிள்ஸ் நினச்சி பார்க்கும்போது, ஓ ஆமாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, நிறைய இடத்துல பிரச்சனை அடி வாங்கியிருக்காங்க, உலகப்போர் 2ல வந்து மில்லியன்ஸில் செத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு நாடு குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஸோ அங்கே தானே போயிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இப்போ என்னன்னா, அதில் என்ன பிரச்சனை? டேய் நீங்கள் குறித்து கொடுத்த இடம் வந்து யாருமே இல்லாத ஒரு புறம்போக்கா இருந்தா அது பரவாயில்ல, அடுத்தவன் ஏன் வீட்டுல நடுவில் ஒரு அது கேசவன் வேலை இல்ல, அடுத்தவன் நிலத்து மேல கர்ச்சீஃபை போட்டாரு அவரு. சோ அங்கேருந்து நடக்கிற பிரச்சனை அது there is no easy way to resolve it. So எல்லாமே இங்க கிரே கேரக்டர் தான். அந்த கிரே கேரக்டர்ஸ்ல கண்டிப்பா வில்லத்தனம் பண்ற கேசவன், கண்டிப்பா வில்லத்தனம் பண்ற ரங்கசாமி, இவங்க எல்லாருக்கும் மேல ஆன்டி ஹீரோவா இருந்துட்டு கொஞ்சம் டைனாமிக் பிரசன்ஸ் எல்லாம் கொடுத்து அவருக்கே விசில் வாங்கிட்டு இருக்கிற மார்க் ஆண்டனிங்கிறது அமெரிக்கா. சோ இது நம்ம 3 கேரக்டர் இதுல நம்ம சொல்லிட்டோம். கேபி, சோ நம்ம இப்போ வந்து அட் திஸ் பாயிண்ட் எவ்வளவு ஒரு 15-20 மினிட்ஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மார்க் ஆண்டனி கிடைச்சுட்டாரு, நமக்கு ஒரு கேசவன் கிடைச்சிருக்காரு, நமக்கு ஒரு ரங்கசாமி கிடைச்சிருக்காரு. ஆனா நீங்க பாஷா படம் எடுத்தீங்க, நீங்க சுரேஷ் கிருஷ்ணா எடுத்தீங்க, அவர் ரைட்டர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா சரி, அவங்க ஈசிஆர்ல ரூம் போட்டு யோசிச்சு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க, காஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ரங்கசாமி யாரு, இவரு நம்ம கேசவன் யாரு, இந்த காஸ்டிங்கோட ஆரம்பிச்சாரு. அவங்க எப்பவுமே ஆரம்பிக்கிறத பாஷா யாரு, தலைவர் அவர் பாஷா அப்படிதான் படத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க எழுதுறதுக்கு. இப்படிதானே எழுதுவோம், இந்த கெத்துல தானே நம்ம பாஷா பார்க்க போறோம், நம்ம தலைவர் படத்தை தானே பார்க்க போறோம். சோ இந்த நிலைமையில இந்த உலகத்துல பாஷா யாருச்சு? எஸ், இதுதான் வந்து த மோஸ்ட் பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் த ஹவர். ஏன்னா என்ன பிரச்சனைனா, ஆர்ட் இமிட்டேட்ஸ் லைஃப், இல்லை லைஃப் இமிட்டேட்ஸ் ஆர்ட், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹீரோ வில்லன் விஷயங்கள், நல்லவன் கெட்டவன் விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரியல் லைஃப்பில் நல்லவன் கெட்டவன்றது முக்கால்வாசி நேரங்கள் இருக்கிறது இல்லை, எல்லா கேரக்டர்ஸுமே கிரேயாக தான் இருக்குது இந்த எல்லாருமே எஸ் ஜே சூர்யாவா? எஸ், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இந்த படத்தில் இந்த ரியல் லைஃப்பில் பாஷா கேரக்டர் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் என்ன பியூட்டினா, எல்லா கேரக்டருமே தன்னைத்தானே நான் தான் பாஷான்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு.
இப்போ நம்ம ஃப்ரெண்டு டொனால்ட் ட்ரம்ப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு? நான் தான்டா பாஷா, பாருடா நான் டெமோக்ரஸியை விதைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அவர் போற போக்குல ஏபிக் ஏபிக் ஃபியூரின்றாரு. அப்புறம் வந்துட்டு என்ன பண்றாரு? அங்க போயிட்டு அங்க இருந்த மக்களுக்கு நான் வந்து எம்பவர் பண்றேன்றாரு. திடீர்னு சோஷியல் ஒர்க்கரா மாதிரி எம்பவர்மெண்ட் பத்திலாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து நேட்டோ வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்லாம் கதை விடுறாரு. பட் அவர் அவர் என்னன்னா நான் என்னோட என்னோட ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அதுக்கு ஒரு கன நேரங்களில் ஒரு விளக்கங்களை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு நான் தான்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக அவர் பாஷா கிடையாது. ஆனால் அவர் மனசில் அவர் தான் பாஷா. இந்த பக்கம் பிபி நெட்டன்யாஹூ எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அவர் மைண்டில் அவர் பயங்கர பில்டப்பு. பாடுறா என்னை யாருமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நான் வந்து உருவாகிருக்கேன்டா. நான் ஒரு தனி மனுஷனா நின்று எல்லாரையும் எதிர்த்து போராடிட்டு இருக்கேன்டா. உலகத்தையே எதிர்த்து நின்றுட்டு இருக்கேன்டா. பாடுறா. எஸ் எஸ் அவர் மனசுல அவர் இப்போதான் மாணிக்கம் டு பாஸ்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காரு. அந்த இன்டர்வல் பிளாக் அங்க இப்போதான் நடந்துட்டு இருக்கு. ஆமா. இத்தனை வருஷமா இஸ்ரேல் மாணிக்கமா இருந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தது. இப்போ சன்னா பிபி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே சட்டையெல்லாம் திறந்து பாஷான்னுட்டு எல்லாம் வந்துட்டு இருக்காரு. அவர் மைண்ட்ல அவரே பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா. அவரு அவரு வந்து அதான் அவர் ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 40 வருஷமா என்னோட கனவு இது. டேய் 40 வருஷமா இதையாடா கனவு காணுவ இஸ்ரேல்ல குண்டு போடணும்னு. ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் போய் ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் குண்டு போட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கனவா? ஸோ தட் இஸ் த அதர் ப்ராப்ளம். சரி இப்போ ஈரான் பாஷாவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஈரான் மனசுல அவன் பாஷான்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுங்க. அதுக்குள்ளே ஈரான் மாணிக்கம் ஜி, ஈரான் மாணிக்கம் அவர் சும்மா அவர் கம்பத்துல கட்டி ஆனந்தன் அடிச்சுட்டு இருக்காங்க. அவர் தானே மாணிக்கம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. அத நம்ம முன்னாடியே டிசைட் பண்ண மாரி அவர் ரங்கசாமி தான். ஆனா ஈரான் மனசுக்குள்ள வந்து அவரும் வந்து நான் ஒரு பாஷா தான் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. அது மாரி நெனச்சிட்டு இருந்தவங்கலாம் இவங்க குண்டு போட்டு ஒவ்வொருத்தரையா கொன்னுட்டு இருக்கானுங்க மனசாட்சியே இல்லாம. அ அவங்க இப்போ பவர்ல இருக்கிறது, சாகுறது ஒரு விஷயம். ஆனா இப்போ பாருங்க ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்லாம் மக்கள் செத்துட்டு இருக்காங்க. விச் இஸ் நாட் அக்செப்டபிள் அட் எனி லென்த். இப்போ இதுலேருந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது அடுத்து மல்டிபிள் ஸ்டேட் கேரக்டர்ஸ் வருது. ஃப்ரான்ஸ் ஒரு வாக்கில் வந்து அவனோட ஒப்பீனியன் சொல்லிட்டு போகிறான். யூகே அவனோட ஒப்பீனியன் சொல்லிட்டு போகிறான். ஜெர்மனி வந்து அவங்க சொல்லிட்டு போகிறானுங்க. யாருமே இதில் வந்து பட் உள்ள அதுக்கு இறங்குறதுக்கு அதுக்கேத்த மாதிரி சினிமால நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நக்மா இருக்காங்க, ஜனகராஜ் இருக்காரு, நம்ம மாநதி சங்கர் இருக்காரு, நம்ம தளபதி தினேஷ் இருக்காரு. கண்ணா பின்னான்னு கேரக்டர் இருக்காங்க ஜி படத்துல. பட் என்னதுன்னா இதில் யாருமே பாஷா கிடையாது. அதுதான் பிரச்சனை. உலகத்தோட மிகப்பெரிய ப்ராப்ளமே நமக்குன்னு ஒரு கரெக்ட். அது நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு தான் நான் இந்த லிஸ்டே போட்டேன்ல. நக்மா, ஹே ஜி நக்மா, நக்மால இருந்து ஆரம்பிச்சு நமக்கு எத்தனை பேர், ஜனகராஜ், நக்மா, யாரு மாநதி சங்கர், தளபதி தினேஷ், ஒவ்வொன்னா அந்த பாய் இல்ல சர்தார், சர்தார் ரோல்ல இருந்தாரு ஒருத்தர். எல்லாமே இருக்காங்க எல்லா லிஸ்ட்ல. சோ அந்தந்த நாடு அந்தந்த ரோலுக்கு வந்துக்கும். அல்டிமேட்லி பாஷா யாரு ஜி? சரி நீங்க சொல்லிட்டீங்க இந்த 3 பேரும் பாஷா இல்ல. அப்படின்னா பாஷா யாரு? நம்ம நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தா நம்ம தான் பாஷா, நம்ம தான் துரந்தர்னுட்டு நமக்கு தோணுது. கண்ணா பின்னான்னு பம்ப பாயிண்ட் இருக்கோம் நாம. வார் ருக்வாதி பாப்பான்னுட்டுலாம் வேற நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அப்படியே போய் இவரு நம்ம யாரு நக்மா ஃபாதரை போய் கட்டி பிடிச்சுட்டோம் வாருக்கு 2 நாள் முன்னாடி. மெடல் எல்லாம் வாங்கிட்டாரு எங்க தலைவர். இதுக்கு முன்னாடி வரலாறுல ஒருத்தருக்கும் கிடைக்காத மெடல், இதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கும் கிடைக்க போகாத மெடல்லாம் அவருக்கு கொடுத்திருக்காங்க. அவர் தான் பாஷாவா? நம்ம நியூஸ்லாம் கேட்டா அவர் தான் பாஷான்னு சொல்றாங்க. நாட் தமிழ் நியூஸ் பட் நேஷனல் நியூஸ் எல்லாம் கேட்டா அவர் தான் பாஷான்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி துரந்தர் 2 வேற ரிலீஸ் ஆகிருச்சு. சோ உங்களுக்கு தோணலையா அவர் பாஷான்னு? இல்லை இப்போ இந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் சைடில் ஒதுக்கி வச்சுட்டா கூட இப்போ இந்தியா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இல்லை ட்ரம்ப் பவருக்கு வந்ததுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நமக்கு வந்து எல்லா ஒரு குளோபல் இஷ்யூஸ்லையும் நமக்கு வந்து அடி மேலே அடி தான் விழுந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு வந்து நீ ரஷ்யாட்டேருந்து பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நமக்கு நல்லா சீப்பாக கிடச்சிட்டு இருந்த பெட்ரோல் வந்து அமெரிக்காக்காரன் தான் உள்ள கட்டு போட்டான். நல்லா நாட்டுக்கு சீப்பா சீப்பாக கிடைக்கல. கிடச்சிருந்த பெட்ரோலை வந்து தடை போட்டது. ரெண்டாவது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து டாரிஃப் போட்டான். அதுக்கப்புறம் அவன் சொல்றதுக்கெல்லாம் நம்ம கேட்கணுன்ற மாதிரி அவன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் திருப்பி நீ ரஷ்யாவில் ஆயில் வாங்குறதுக்கு நான் பர்மிஷன் தரேன்னு எவனோ ஒருத்தர் வெளிநாட்டுக்காரன் சொல்றான். எவனும் தான் அது ட்ரம்ப் ஜி அந்த லெவல்ல வேற இல்ல. ஏதோ அவர்கிட்ட வேலை பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு குமாஸ்தா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போயிட்டான். சோ நம்ம என்ன இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி இருக்கிற பாஷாவா? நம்மள அப்படிலாம் கம்பத்துல கட்டிலாம் அடிச்சுட்டு இருக்கான். சடனா நம்ம ரிவீல் கொடுப்போமா? அந்த லெவல்ல நம்ம இருக்கோமா?
இல்ல இப்போ இந்த ரியாலிட்டி பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி திஸ். இப்போ இந்த பிரச்சனை பாருங்க, இந்த பிரச்சனைக்கு நமக்கும் வந்து ரொம்ப பெரிய சம்மந்தமே கிடையாது. ஆனா என்னன்னா, உலகத்தோட சப்ளை செயின் இப்படி இப்படி டிசைன் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கடைசியா கேஸ் வந்து யாரு கட் ஆச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட கேஸ் தான் கட் ஆயிடுச்சு. நம்ம அதான் ஜி, நம்ம ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல இருக்கோம். நமக்கு நமக்கு பாஷா ஆகணும், நமக்குள்ள தோணுது நம்ம பாஷா தான். பட் இப்படி ஆப்டன்ட் இருக்கோமே ஜி. இல்ல ரியாலிட்டி இஸ் தட் என்னன்னா, நம்ம வந்து போற சம்மந்தமே இந்த இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாம வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி உள்ள வந்து கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கப்படுற ஆனந்த்ராஜ் மாதிரி ஆயிட்டு இருக்கோம் நம்ம. அன்பார்ச்சுனேட்லி படத்துக்கும் கதைக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா எல்லா இஷ்யூலையும் நம்ம வந்து பயங்கரமா இப்போ இப்போ வந்து அடி வாங்கிட்டு இருக்கோம். பட் இது வந்து ஒரு நெகட்டிவா அப்படின்னு பார்த்தோம்னா தெரியல. இதுல இருந்தும் வந்து ஒரு ஒரு தனியா ஒரு சில விஷயங்கள் உருவாயிட்டு இருக்கு. சில இடங்கள்ல நம்ம டீல் போட்டுக்கிட்டு இருக்கோம். சில காலம் தான் நமக்கு சொல்லணும். இது வந்து என்னன்னா ஸோ நம்ம வந்து ஒரு பா- ஆனந்த் ராஜாவே இருந்து அடி வாங்கி மாட்டிப்போமா, இல்ல ஃபியூச்சர்ல ஒரு பட் சிங்கம். இந்த 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 ஆனந்த்ராஜ் ஆக்சுவலி படத்துலயும் அவருக்கு பேர் ஆனந்தன் தான். இந்திரன் இந்திரன். சோ இந்த இந்திரன் ஆனந்தராஜ் அனாலஜி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிகாஸ் ஒரு காலத்துல நம்ம ஏரியால நம்ம நெய்பர்ஹுட்ல பெரிய கெத்தோட இருந்துட்டு இருந்த ஆளுங்க தான் நாம. சாருக்கு கீருக்குன்னு வச்சு நமக்கு கண்ணா பின்னான்னு குட்வில் இருந்தது. பங்களாதேஷ்லாம் நம்மளோட நட்பா இருந்தது, ஸ்ரீலங்கா நம்மளோட நட்பா இருந்தது, நேபாள் பூட்டான்லாம் நம்மளதான் நம்பி இருந்தது நாடு. ஆஹ் என்ன பக்கத்து தெருவுல இருந்தவன் கொஞ்சம் சிலுமிஷம் பண்ணிட்டு இருந்தான், நடுவுல சண்டை போடுவான். அதை தவிர இருந்தோன்னா நெய்பர்ஹுட் லெவல்லையும், இன்ஃபேக்ட் ஏசியா கான்டினென்ட் லெவல்லையும் நமக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்கதான் இருந்தது. ஸோ எப்படி இந்திரன் வந்து அவனோட மார்க்கெட்ல அவன் தான் கிங்கா இருக்கானோ, அந்த மாதிரி நம்ம மார்க்கெட்ல நம்ம தான் கிங்கா இருந்தோம் ஒரு காலத்துல. அந்த கிங்கா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்திருக்கு அந்த இன்ஃபுளுன்ஸ் ஓவர் டைம். நம்ம கிங்கா இருந்து நம்ம ஒண்ணும் அப்படி பாஷாவை மாணிக்கத்தை கம்பத்துல கட்டி உடைக்கல. பட் நம்மள கண்டிப்பா இப்போ உடைக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அண்ட் அல்டிமேட்லி பாஷா படத்துல எப்படி செகண்ட் ஹாஃப்ல இந்திரன் போயிடுறானோ, அவனுக்கு ரோலே இல்லையோ, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வேர்ல்ட் ஸ்டேஜ்ல டிமினிஷ் ஆயிருவோமோங்கிற பயமும் நமக்கு இருக்கு. அண்ட் நம்ம டே டு டே காக்னிட்டிவ் டிசனன்ஸே இதுதானே. ஒரு பக்கம் நமக்கு அந்த பயமா இருக்கு, நம்ம இந்திரனா இருக்கோம், நம்ம செகண்ட் ஹாஃப்ல நமக்கு ரோலே இல்லாம போயிடும்னு நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம மீடியா நம்மள பம்ப் அப் பண்ணி, பாருடா இவன் தான்டா பாஷான்னு நம்மள பம்ப் அப் பண்ணி காமிச்சுட்டு இருக்கு. சோ அந்த டிசனன்ஸ்ல நம்ம ஆப்டன்ட் இருக்கோம். ஆமா இப்போ அதே இப்போ இந்த 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 இஷ்யூ விட்டுருங்க, இந்த ஆயில் இஷ்யூ இதை விட்டீங்கன்னா அடுத்து H1B இஷ்யூ. இப்போ ட்ரம்புக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த கையில் அவன் எடுக்க போகிற விஷயம் வந்து H1B இஷ்யூ தான். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கானா மெரிட்ராக்ரஸி, யார் படிச்சிருக்கான் எவனுக்கு அறிவு இருக்கோ அவன்லாம் தாராளமாக உள்ள வரலாம் சொல்லிட்டு இருந்தவங்க. ஈவன் இன்க்ளூடிங் ரிபப்ளிகன் சொல்கிறேன். அவனுங்களே வந்து இப்போ வந்து பேச்சை மாற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கும்போது அவனுங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவன் வரணும்னு அவசியம் கிடையாது. H1Bல 70% இந்தியன்ஸ் தான் இருக்கானுங்க, எவனும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அடுத்த லெவலில் அவனுங்க வந்து ஒவ்வொருத்தரா நம்ம பிஸ்னஸ்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த உள்ள வர மக்களை வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே வராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆஹ், எல்லா வகையிலையுமே ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம வந்து அந்த சாஃப்ட் பவரும் பானுங்க. ஸோ அந்த சாஃப்ட் பவரை நம்ம இழந்துட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுது. பட் எல்லாமே மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்லேருந்து மா கிரைசிஸ்லேருந்து இப்போ வந்து என்ன ஆகும்னா தெரியல. நம்மளோட கரண்ட் கவர்மெண்ட்டே வந்து பாலிசியில் சேஞ்ச் கொண்டு வரலாம், மா என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் முடியும் போது நமக்கு தெரியும் இந்தியா வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக அப்படியே இந்த பிரச்சனைக்குள்ளேருந்து உண்மையாகவே ஒரு துரந்தர் மாதிரி வெளில வருவோமா, இல்லை செகண்ட் ஹாஃப்ல காணாமல் போகிற ஆனந்தராஜ் மாதிரி காணாமல் போயிடுமா நம்மளும். நீங்க சொல்றீங்க இன்னி தேதியில நம்ம வந்து இன்னி தேதி உலகம் பாஷா படம்னா நம்ம வந்து டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் ஆனந்தராஜ் இந்திரன் ட்ரெண்டிங்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்திரன் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இப்போதைக்கு நம்மள போட்டு எவனோ ஒருத்தன் போட்டு அடிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இந்திரன்ல இருந்து ஆனந்தராஜா மாறி, அப்புறம் நம்ம அடுத்த சில படங்கள்ல நம்ம என்னது கோமலப்பட்டி ஜமீனா வந்து பூனை சூப் குடிச்சு ஆண்மைய விருத்திப்படுத்துறவனா இருக்கோமா, இல்ல இந்த துபாய் ஷேக் காஸ்டியூம் போட்டு மனுஷனை ஷேக் பண்ற மாதிரி ஒரு காமெடி பாயா வருமா,
அதுவும் ஆனந்த்ராஜ் கேரக்டர் ஆர்க்லயே தான் நமக்கு இருக்கு. இல்ல நம்ம நிஜமாவே நம்ம மீடியா சொல்ற மாதிரி டேக்கிங் டு அனதர் மூவி, நீ என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா என்ன பார்த்து நீ பயந்துட்டேன்னு அர்த்தம், நீ பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம்னுட்டு சொடக்கு போட்டு நம்ம சும்மா சிங்கம் சூர்யாவா மாறுறோமாங்கிறது ஓரளவுக்கு நம்ம கையில தான் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் முன்னாடியே நாங்க சொன்ன மாதிரி போர்ல ஆயிரக்கணக்கான பேரோட உயிர்கள் போயிட்டு இருக்கு டெய்லி. யாராவது ஒருத்தங்க பாதுஷாவா எமர்ஜ் ஆகி இந்த பிரச்சனைகள்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் நம்மளோட நோக்கமும். ஹோப்ஃபுல்லி த வார் கெட்ஸ் ஓவர் சூன். அதோட But what இந்த does எபிசோட history tell us? History tells us that இந்த மாதிரி நிலைமையில பாஷா எல்லாம் வரமாட்டான். உலகம் வந்து ஒரு பாலா படம் தான், ஓரளவுக்கு டிராஜிக் அவுட்கம் தான் எல்லாமே இருக்கும். பட் அந்த டிராஜடிலையும் ஒரு சந்தோஷத்தை தேடிட்டு போறதுதான் மனித வாழ்க்கை. அல்டிமேட்லி இதுல பாஷா எல்லாம் வர போறது இல்ல. இன்னி தேதியில நம்ம உலகத்தை பாஷா படம்னு பார்த்தோம்னா அதுல பாஷா இல்லாததுதான் ப்ராப்ளம். I think with that we can wrap this short episode of Yes, soon இந்த மாதிரி with another either geopolitical or current affairs or something or some other element seen through the eyes of Tamil cinema நாங்க வருவோம். இந்த டைம் பாஷா எடுத்தோம், அடுத்த டைம் வேற ஏதாவது படத்தை எடுத்துட்டு வருவோம். We'll look at the world through that lens and we'll keep the conversation going. நன்றி, வணக்கம். யா நம்ம Yes. வந்து அங்க அந்த பாஷா உலகத்துக்கு பாஷா கிடைக்கிறாரோ இல்லையோ, நக்மா கிடைக்கணும்னு ஒரு ஆசையுடன் நாங்க சைன் ஆஃப் பண்றோம். ஜெய் பீம். ஜெய் பீம். பை.